புஷ்பா என்கிற படம். அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று 20 பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது. இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல. வெட்ட வந்த கூலியை சுட்டி போட்டாய், வெட்டி எத்தனை முதலாளியை கைது பண்ணல, ஏண்டான்னு எவனும் கேட்கல. நான் வெட்ட வந்தேன், செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா? வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சியா? எதுவும் இல்லை, கேட்க நாதி கிடையாது. உயிரை கொள்கிற அளவு குற்றம். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் இல்லை. ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான், அவன் கதாநாயகன். அது சட்டப்படி குற்றம், அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் படத்திலே வில்லன். என்ன போட்டு பாருங்க, 2 பதிப்பு வந்தது. 2 பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல. கோயிலே போடுவான், அது பண்ணுவான், அப்படி ஒரு இதா நடந்துக்குருவான். அப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க, சமூகம் எப்படி இது எவ்வளவு பல ஆயிரம் கோடியை கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள். சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு பாரு. ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான், ஒரு நியாயவாதி தண்டிக்க முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான். கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி, அங்கீகரிக்கப்படுகிறான். நாடு போற்றக்கூடிய முதலாளி, மண்ணள்ளி விற்கிறவன் முதலாளி, சாராய ஆளை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆளுகிறான். நான் கல்லை இறக்குவது மது என்கிறான். யார்? சாராய ஆலை முதலாளி சொல்லுகிறான். கல்லு மது என்று சாராய ஆலை முதலாளி சொல்லு. இதுதான் அநீதியின் அன்பு மக்களே. இந்த அநீதியை எதிர்ப்பவன் எவனோ அவன் தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும். சும்மா அவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான் சட்டம் சொல்லுவான், சட்டத்துக்கான போடுறாடே போட, சட்டம் சொல்லுதுடா, சட்டம் சொல்லுது 810 சாராய கடைகளை திறந்து கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது. நீதிமன்றம் சொல்லுகிறது 840 கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று. ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? கேரளாவில் மலையை வெட்ட தடை. அங்கு கட்டுமான பணிக்கு, அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுது. அதனால் கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்து செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும். யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு. கேரளாவில் வெட்ட ஏன் தடை கேட்கல நீதிபதி. ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன், அதிகாரத்தில் இருக்கான், அவன் மலையை பாதுகாக்க நினைக்கிறான். கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி தான், வித்து தின்னுட்டான், மொத்த மலையும் காலி பண்ணிட்டான். நீதிபதி சொல்கிறார் 750 வண்டிகள் 8 சக்கர வாகனத்திலே கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு, அனுமதி கொடுத்திருக்கிறார். என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக நீதிமன்றம் அனுமதிக்கிறது. இந்த நீதியை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? நாளை நம்மிடத்திலே அதிகாரம். என் அன்பு மக்களே, காடுகளை வெட்டி அழித்து விட்டார்கள், நட்டு வளர்த்து விடலாம். நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள், தடுத்து தேக்கி விடலாம். எண்ணற்ற நீர்த்தேக்கங்கள், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து விடலாம். 950 மில்லிமீட்டர் மழை பெய்து 4000 டிஎம்சி நமக்கு இருக்கு. அதை சேமிச்சால போது எவன் டைம் போய் ஒரு சொட்டு தண்ணிக்கு கைகட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சிடலாம். பள்ளி கல்லூரி தரம் இல்ல, அரசு பள்ளி கல்லூரி தரம் உயர்த்திடலாம். தனியார் முதலாளிகளோட சண்டை. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தனியார் முதலாளி கொடுத்துருவானா? மோதுவோம்டா, மோதிடலாம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்க முடியாத உயிர் காக்கும் மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துட முடியுதா? பாத்துருவோம், கொடுத்துடலாம். சாலையை சரி செய்து விடலாம், சட்டம் ஒழுங்கை சீரமைத்து விடலாம். ஒரு போதைப் பொருள் வித்தான், கஞ்சா வித்தான், அது பண்ணான், தொட்டான், பொம்பளை தூக்கிடலாம்.